PAS statistical software version 5.1ல வென் டயக்ராம் எப்படி வரைகிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக வென் டயக்ராம் என்பது தமிழில் வென் வரைபடம் என்று கூறலாம். வென் வரைபடம் என்பது வெவ்வேறு தொகுப்புகளுக்கு இடையே ஆன உறவுகளை குறிக்க பயன்படுத்தப்படும் ஒரு காட்சி கருவியாகும். இது ஒன்றுடன் ஒன்று வட்டங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு வட்டமும் ஒரு தொகுப்பினை குறிக்கின்றது. ஒன்றுடன் ஒன்று பகுதிகள் பல தொகுப்புகளுக்கு பொதுவான கூறுகளை காட்டுகின்றன. ஒன்றுடன் ஒன்று தொடர்பு அல்லாத பகுதிகள் ஒரு குறிப்பிட்ட தொகுப்பிற்கு தனித்துவமான கூறுகளை குறிக்கின்றன. இந்த வென் வரைபடமானது தரவு தொகுப்புகளுக்கு இடையிலான ஒற்றுமை, வேற்றுமை மற்றும் பகிரப்பட்ட பண்புகளை புரிந்து கொள்வதற்கு இந்த வென் வரைபடம் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த PAS statistical software வெர்ஷன் 5.1ல வென் வரைபடம் எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். அதற்காக நம்ம எடுத்திருக்க டேட்டா பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் அபட்டன் டேட்டா செட். இதில் 3 டிஃப்ரெண்ட் ஹேபிட் எடுத்துருக்கிறோம். ஃபாரஸ்ட்டு, வெட்லேண்டு, கிராஸ்லேண்டு. அங்கே 5 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸு எடுத்துருக்கோம். இதில் 1ங்கிறது ஸ்பீசிஸ் ப்ரெசண்ட்டு, 0ங்கிறது ஸ்பீசிஸோட ஆப்ஷன் டேட்டா. இந்த டேட்டாவை வச்சு PAS statistical softwareல வென் வரைபடம் எப்படி வர்றதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ டேட்டாவை தேர்வு செஞ்சுக்கலாம். செலக்டாலுங்கிற பட்டனை கொடுத்து தேர்வு செஞ்சுக்கலாம். உங்களுக்கு PAS statistical softwareல ஒரு டேட்டா எப்படி எடிட் பண்ணுறது மற்றும் எப்படி இம்போர்ட் பண்ணுறது போன்ற சந்தேகங்கள் இருந்தால் அதற்கான வீடியோ நமது சேனலில் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியாச்சு. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோக்களுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ இப்போ பிளாட் மெனுவில் வென் டயக்ராம் கிளிக் பண்ணும் பொழுது உங்களுக்கு வென் டயக்ராம் க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ சிம்பிள் மெத்தடு தான். சிம்பிளாக யூஸ் பண்ணி நம்ம வென் டயக்ராம் PAS statistical softwareல வரையலாம். இப்போ ஒவ்வொரு வட்டமும் ஒரு டேட்டா செட்டை குறிக்கும். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு வட்டம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டும், 2வது வட்டம் பார்த்தீங்கன்னா வெட்லேண்டும், 3வது வட்டம் பார்த்தீங்கன்னா கிராஸ்லேண்டும். இதில் இருக்க டேட்டா செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட்டில் மொத்தம் 3 ஸ்பீசியஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீனில் 3 ப்ரெசண்ட்டான டேட்டாவும் ஒரு ஆப்ஷன்டான டேட்டா, அதாவது 0, 3 ப்ரெசண்ட்டான டேட்டா இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெட்லேண்டில் மொத்தம் ஸ்பீசியஸ் A, ஸ்பீசியஸ் C மற்றும் ஸ்பீசியஸ் D 3 டேட்டா ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஆப்ஷன்டானது 2 0, பின்னாடி ஒரு 0 எப்படி வருதுங்கிறத நான் காட்டுறேன். அடுத்ததாக கிராஸ்லேண்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஸ்பீசிஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 டேட்டா ப்ரெசண்ட் ஆகிருக்கு இந்த ப்ளூ கலரில். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னலாக உங்களுக்கு 0 மிஸ் ஆகுது இல்லை, அது ஷோ நன் பாக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணும் பொழுது இப்போ நம்ம ஃபாரஸ்ட்டில் எடுத்தோம்ல இந்த வட்ட தொகுப்பில் நமக்கு 2 டேட்டா ப்ரெசண்ட் ஆகிருக்கும், 2 0. அதே மாதிரி வெட்லேண்ட்லேயும் 2 0, இங்கே 1 இங்கே 1. 3வது நமக்கு இங்கே இந்த ப்ளூ கலரில் கிராஸ்லேண்டில் 0 இல்லை, அதுக்காக இந்த 0 இங்கே அவுட்டில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் அந்த ஆப்ஷன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனல். இதுக்கு தேர்வு செய்யும் பொழுது உங்களுக்கு தரவு தொகுப்புகளை வடிவமைத்து கொடுப்பதற்கு அதன் வட்டங்களை தொகுப்புகளை சரி செய்து விகிதாச்சார முறையில் கொடுப்பதற்கு இந்த ப்ரொபோஷனல் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஆப்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு வேல்யூ ப்ரெசென்ட் ஆகிறதுக்கு நம்பர் ஆப்ஷனை சூஸ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய ப்ரெசென்ட் ஆப்ஷன்ஸ் டேட்டாவை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொபோஷனல் கொடுக்கும் பொழுது நமக்கான கரெக்டான தேர்வு செய்யப்பட்ட டேட்டாஸை உங்களுக்கு விகிதங்கள், அதாவது உங்களுக்கு தரவு தொகுப்பு தகுந்த மாதிரி உங்களோட வட்ட தொகுப்புகளை உருவாக்கி கொடுக்கும். இப்போ செக் பாக்ஸ் அன்கிளிக் பார்த்தீங்கன்னா 3 வட்டமும், அதாவது 3 தொகுப்புகளும் ஒரே மாதிரியே இருக்குது. ஸோ உங்களுக்கு இங்கே ப்ரெசன்ஸ் டேட்டா 4 ஸ்பீசிஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும் போது இந்த வட்ட தொகுப்பு நமக்கு பெருசாக வேணும். ஸோ இந்த ப்ரொபோஷனல் ஆப்ஷன்ஸ் கொடுக்கும் பொழுது இந்த 4 தொகுப்புகள் உள்ள
கிராஸ்லேண்ட் இருக்கக்கூடிய வட்டம் மட்டும் பெருசாகவும் மற்ற 3 இருக்கக்கூடிய தொகுப்புகள் வந்து சிறுசாகவும் சிறிய வட்டங்களாகவும் காட்சிப்படுத்தப்படும். இந்த ஃபாரஸ்ட்டு வெட்லேண்டு ஒரே சைஸ்லேயும் கிராஸ்லேண்டோட சர்க்கிள் வந்து பெருசாகவும் காட்டப்படும். ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய அடிஷ்னல் செட்டிங் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். கிராஃப் செட்டிங் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த கலர் செக் பாக்ஸ் ஒன்று இருக்கும். உங்களுக்கு கலர் கொடுத்தீங்கன்னா தான் கலர் சூஸ் ஆகும். ஸோ அடுத்ததாக வந்து திக் லைன், அடுத்ததாக வந்து ஃபாண்ட் சேஞ்சிங் ஆப்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்டை சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டைம் ரோமன் எடுத்துக்கிறேன். சைஸ் வந்து 14. ஓகே. இப்போ அடிஷனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து ஒரு 4 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கலர் ஸ்கீம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த எந்த கலர்ஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். பட் வேறு எந்த கலரும் இதில் அடிஷ்னலாக கிடையாது. ஸோ இதை எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் ஜேபிஜி, சேவ் எஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வென் டயக்ராம்னு பேர் எழுதி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் அடிஷ்னல் செட்டிங் வேறு எதுவும் கிடையாது. அடிஷ்னலாக மாற்றுறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் கிடையாது. பட் உங்களுக்கு வந்து எந்த ஒரு சர்க்கிளில் வந்து எந்த சர்க்கிளோட நேம் அப்படிங்கிறத நமக்கு இந்த இடத்துல எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ண முடியாது. இந்த கிராஃபோட டைட்டில் வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வென் டயக்ராம் டைட்டில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வென் டயக்ராம்னு டைட்டில் மட்டும் வந்துடும். உங்களுக்கு இதுதான் ஃபாரஸ்ட் அப்படின்னு நீங்கள் கலரில் தான் மென்ஷன் பண்ணி நீங்கள் இன்டர்பிரேஷன் எழுதுகிறப்ப எழுதிக்கணும். இதில் வந்து உங்களோட நேம் வந்து இங்கே மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ இதில் நெகட்டிவ் ஆப்ஷன்ஸ் இதுதான், வேறு எதுவும் கிடையாது. சிம்பிளான மெத்தடில் உங்களுக்கு வென் டயக்ராம் வரைகிறதுக்கு பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரோட வெர்ஷன் 5.1 உங்களுக்கு வேணும்னா சேனலோட அபவுட் பேஜில் டவுன்லோட் லிங்க் இருக்குது. இது ஒரு ஃப்ரீ சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான். நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் கிடையாது. ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணி லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் வரக்கூடிய புது புது அப்டேட்டை இந்த சேனலில் அடிக்கடி பப்ளிஷ் பண்ணிகிட்ருப்போம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேர் தொடர்பான ஒரு டேட்டா விசுவலைசேஷனுக்கோ அல்லது ஒரு டேட்டா அனலைசிஸுக்கோ உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அல்லது உங்களிடம் இருக்கக்கூடிய தரவுகளை டேட்டாவை எப்படி அனலைஸ் பண்ணுறது பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் அப்படின்னு தெரியலனா அந்த தரவுகளை எனக்கு நீங்கள் ஒரு இணையதள இணைப்பு மூலமாக நீங்கள் எனக்கு அனுப்பலாம். அந்த இணையதளத்தோட இணைப்பு இந்த சேனலோட அபவுட் பேஜில் இருக்குது. ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி உங்கள் டேட்டாவை எக்ஸல்லையோ அல்லது லிப்ரோ ஆஃபீஸ் ஃபார்மேட்லையோ எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூடியூப் லைவில் எப்படி அந்த டேட்டா வந்து கஸ்டமைஸ்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணி எப்படி பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் அனலைஸ் பண்ணுறது மற்றும் அதனோட இன்டர்பிரேஷன் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுக்குறேன். இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி.